9th CBSE Mathsல exercise 1.1ல first sum நம்ம பார்க்குறோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? is 0 a rational number அப்படின்னு கேட்டிருக்காங்க. yes, 0 வந்து rational number தான். Can you write it in the form of p by q? p by q ஃபார்ம்ல நம்ம இந்த 0 வச்சு யூஸ் பண்ணி நம்ம rational number எழுத முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா முடியும். எப்படின்னா 0 divided by 1, 0 divided by 2, 0 divided by 22, 0 divided by any number denominator ஏதோ ஒரு நம்பர் வந்தா போதும். அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். 0 divided by minus 22 இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் வேணும்னு வரலாம். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது. பாருங்க, q is not equal to 0. இந்த கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா நீங்க எப்படி வேணாலும் ரேஷனல் நம்பர் எழுதலாம். p by q ஃபார்ம்ல 0வை யூஸ் பண்ணி. நமக்கு கண்டிஷன் என்னது? கீழே டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது. அவ்வளவுதான். மற்றபடி இது எல்லாமே நீங்கள் எழுதக்கூடிய நம்பர்ஸ் தான். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. ஓகே, ஃபைண்ட் எத்தனை நம்பர் கேட்டிருக்காங்க? 6 ரேஷனல் நம்பர்ஸ். 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எது ரெண்டுக்கும் இடையில 3 and 4க்கு. ஓகே, 3 and 4க்கு இடையில ஒரு 6 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? 6 ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6 + 1 = 7. இப்போ இந்த 7ஆல் இப்போ இந்த 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, 3யை வந்து 7ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 × 7ன்றது 21 divided by 7 கிடைக்கும். ஓகே, அடுத்து அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த நம்பரால் இப்போ 7ஆல் 3ன்ற நம்பரை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, சேம் அதே 7ங்கிற நம்பர் எடுத்து 4 எடுத்துக்கணும். இப்போ இந்த 4க்கும் அதே நம்பர் தான் யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். 7ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 × 7ன்றது என்ன கிடைக்கும்? 28 divided by 7. ஓகே, இப்போ பாருங்க 21 divided by 7 இந்த லாஸ்ட்ல, ஏன்னா 3 and 4க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 28 divided by 7 எழுதியிருக்கேன். இந்த 3ஓட வேல்யூ தான் என்ன வந்திருக்கு? 21 divided by 7. இந்த 4ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 28 divided by 7. ஸோ நான் இதை எழுதிக்கிட்டேன். இதுக்கு நடுவில் வந்து நமக்கு 6 ரேஷனல் நம்பர் வருதான்னு பார்க்கலாம். 22 divided by 7, 23 divided by 7, 24 divided by 7, 25 divided by 7, 26 divided by 7, 27 divided by 7. பாருங்க, கரெக்டாக 6 நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கவுண்ட் பண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. 6 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் நம்ம ஆன்சர் என்ன எழுதும்போது எப்படி எழுதணும்னா இதை 3னே வச்சுக்கணும். இப்போ 7ஆல் அடித்து கொடுத்துடணும். இது 4. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 3, 22 divided by 7, 23 divided by 7, 24 divided by 7, 25 divided by 7, 26 divided by 7, 27 divided by 7. அதே மாதிரி இங்கே என்ன வேல்யூ இருக்கு? 4. இப்போ அவங்க கேட்ட 3க்கும் 4க்கும் இடையில இருக்கக்கூடிய 6 ரேஷனல் நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் செய்யணும். அடுத்து நம்ம இப்போ தேர்ட் சம் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? இதில் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் என்னெல்லாம் நம்பர்ஸ்ன்னு பார்க்கலாம். 3/5 and 4/5. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய 5 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, 5 ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 5 + 1 = 6. அப்போ 3/5 இருக்கு இல்லையா, 3/5 6ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். சேம் அதே மாதிரி 4/5ஐயும் நம்ம அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம்.
4 by 5 into 6 divided by 6. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 18 divided by 5 into 6ன்றது 30. ஓகே, இங்கே 4 6 are 24. 24 divided by 5 into 6. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 30. இப்போ பாருங்க, இடைப்பட்ட நம்பர்ஸ் 19 by 30, 20 by 30, 21 by 30, 22 by 30, 23 by 30. இப்போ பாருங்க, இதுதான் அந்த 5 நம்பர்ஸ். ஓகே, 1 2 3 4 5 ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை 6ஆல் அடித்து கொடுத்துட்டோம்னா இங்கே 5, இங்கே 3. அப்போது 3 by 5, 19 divided by 30, 20 divided by 30, 21 divided by 30, 22 divided by 30, 23 divided by 30. இப்போ அதே மாதிரி இங்கேயே அடிச்சு கொடுத்துடலாம். 5, இங்கே என்ன வரும்? 4. இப்போ ஆன்சர் என்ன வருது? 4 by 5. இப்போ அவங்க கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் கிடச்சிருச்சா? 3 by 5க்கும் 4 by 5க்கும் இடையில எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது? 5 ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. அவ்வளோதான். அவங்க நம்மளை கண்டுபிடிக்க சொன்ன அந்த 5 ரேஷனல் நம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம 4th கொஸ்டின் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். 4th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் த ஹோல் நம்பர். ஸோ இதை வந்து நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். நேச்சுரல் நம்பர்ன்றது என்னது? 1 2 3ல ஸ்டார்ட் ஆகி அப் டு இன்ஃபினிட்டி வரலையும் போகும். இதெல்லாம் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்ஸ்னால் என்னது? 0ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே இன்ஃபினிட்டி வரலையும் போகும். இது எல்லாமே ஹோல் நம்பர்ஸு. இன்டீஜர்ன்றது என்னது? இன்டீஜரில் 0 இருக்கும், மைனஸ் வேல்யூஸ் இருக்கும் இன்ஃபினிட்டி வரையிலும், அதே மாதிரி ப்ளஸ் வேல்யூஸ் இருக்கும் இன்ஃபினிட்டி வரையிலும். இது எல்லாம் சேர்ந்தது இன்டீஜர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர் எல்லாமே சேர்ந்ததை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ரியல் நம்பர்ஸில் எல்லாமே இருக்கும். நேச்சுரல் நம்பர் இருக்கும், ஹோல் நம்பர் இருக்கும், இன்டீஜர் இருக்கும், அதுக்கப்புறமேல என்ன இருக்கலாம்? டெசிமல் பாயிண்ட் நம்பர் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் ரியல் நம்பர், அதாவது ரேஷனல் நம்பர். ஓகே, இப்போ இவன் நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் த ஹோல் நம்பரா? நேச்சுரல் நம்பர் எல்லாமே ஹோல் நம்பரா? கண்டிப்பாக ஹோல் நம்பர். ஏன்னா ஹோல் நம்பருக்குள்ளே நேச்சுரல் நம்பர் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதுதானே நேச்சுரல் நம்பர் 1 2 3லேருந்து இன்ஃபினிட்டி வரலையும் இருக்கக்கூடிய நம்பர்ஸு. ஸோ ஹோல் நம்பருக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எல்லா நேச்சுரல் நம்பரையுமே நம்ம ஹோல் நம்பர்னு சொல்லலாம். ஆனால் எல்லா ஹோல் நம்பரையும் நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எவ்ரி இன்டீஜர் இஸ் த ஹோல் நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எவ்ரி இன்டீஜர் வந்து ஹோல் நம்பராக கிடையாது. ஆனால் எவ்ரி ஹோல் நம்பர் வந்து இன்டீஜர். ஏன்னா இன்டீஜருக்குள்ளே தான் ஹோல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. இஸ் எ ஹோல் நம்பர். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? எஸ். எவ்ரி நேச்சுரல் நம்பர், எல்லா நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பரில் தான் இருக்குது. ஸோ எஸ். ஓகே, ஆன்சர் என்னது? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ஹோல் நம்பர்? கண்டிப்பாக கிடையாது. எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ஹோல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ இன்டீஜர், அதுதான் கரெக்டு. இது இந்த ஆன்சர் வந்து நோ. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. அதுவும் ஆன்சர் நோ தான். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் த ஹோல் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. நோ. கொஸ்டினே இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் த ரேஷனல் நம்பர்னு கேட்டாங்கன்னா எஸ்ன்னு சொல்லணும். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் த ஹோல் நம்பர்னா நோ. இதுதான் 4th சம்மோட ஆன்சர்ஸ். இவ்வளோ தான் இந்த சம். நம்ம எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து எக்ஸசைஸ் 1.2 எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.